குட்டிச்சாத்தான்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இங்க ஒரு குட்டிச்சாத்தானுக்கு கோயில் கட்டி அதை வந்து ஒரு காவல் தெய்வம் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற குட்டிச்சாத்தானுக்கு இந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? செய்வினை, பில்லி, சூனியம், தொழில் போட்டி, குழந்தை இல்லைன்னு எல்லா பிரச்சனைக்கும் இங்க வந்து தீர்வு உண்டு. இங்க 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 336 குட்டிச்சாத்தா வந்து இவங்க கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க. ஒரு வேண்டுதலை மனசுல வச்சு வீட்டில் ஒரு உண்டியில வாங்கி வச்சு அதில் வந்து காணிக்கையை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வராங்க. அந்த வேண்டுதலை நிறைவேறினவுடனே அந்த உண்டியில இங்கே எடுத்துன்னு வந்து காணிக்கையாக செலுத்துறாங்க. இந்த கோவில் கேரளாவில் இருக்குது. இங்கே கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய இடத்துல இருந்து பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவில் வந்து 400 வருஷ பழமையான கோவில். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலைமுறையாக அந்த கோயிலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் நிறைய பூஜைகள் நடக்கும். அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் மேலே வந்து குட்டி சாத்தானை வந்து வர வச்சு அப்போ வந்து அருள்வாக்கு கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் வேண்டிக்கிற விஷயமும் அருள்வாக்கில் பெறப்படுற விஷயங்களும் வந்து 100% நடக்கிறதா இங்கே பல வருஷமாக வந்துட்டு இருக்க நிறைய பக்தர்கள் சொன்னாங்க. இந்த கோவில் கேரளா மாநிலத்தில் இருக்க திருச்சூரில் இருக்குது. கூகுள் மேப்பில் கருவன்னூர் கருணையில் தேவஸ்தானம்னு போட்டால் கரெக்டான லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி நீங்கள் வரதா வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த குட்டிச்சாத்தன் கோயிலை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.